காம்படிட்டிவ் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிற ஆஸ்பிரன்ஸா நீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது. ஒரு குட்டி ஸ்டோரி. சிசிஃபஸ் அப்படின்ற ஒரு மெத்தாலஜிக்கல் கேரக்டர் ஒரு பனிஷ்மெண்ட் காரணமா ஒரு பெரிய ராக்க ஒரு மவுண்டனோட பீக்ல போய் வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. ஒவ்வொரு தடவையும் அந்த ராக்க உருட்டி கொண்டு போய் பீக்ல வைக்கும் போதும் அது மறுபடியும் ரோல் டவுன் ஆகுது. மறுபடியும் அந்த ராக்க மேல கொண்டு போய் பீக்ல வைக்க முயற்சி பண்றாரு. எகைன் ரோல் டவுன் ஆகுது. சோ இந்த சிசிஃபஸ்க்கு பொருத்தமான ஆஸ்பிரன்ஸ் யாருன்னா, ஒவ்வொரு தடவையும் கவர்மெண்ட் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி எக்ஸாம் 4 or 5 months இருக்கும் போது அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ உங்களால முயற்சி பண்ணி கோல் அட்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பெரிய क्वेश्चन மார்க் இருக்கு. ரீசன் என்னன்னா, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஒரு லாங் ஜர்னி அவசியம், ஒரு லாங் ப்ரிப்பரேஷன் முக்கியம். ஒரு வருஷத்துல 1.5 வருஷம் வரைக்கும் விடாமுயற்சியோடையும் படிக்கணும். ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் லாங் ஜர்னிக்கு தயாராகுங்க. ஒரு எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு குறைந்தபட்சம் 1 வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் வரைக்கும் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இனியாச்சு நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம கரெக்டான கைடன்ஸ்க்கு கீழே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.